அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை முதலில் படைத்து அதில் தன்னை வணங்குவதற்காக மனிதனை உருவாக்கினான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. ஆனால் எல்லா வசதிகளையும் அவன் ஏற்படுத்தி தந்துட்டான். நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. சொந்த பந்தங்கள், வீடு, சொத்து எல்லாமே இருக்குது. எல்லாமே ஆனால் என்னது? அல்லாஹ் நமக்கு இரவலாக கொடுத்தது. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. அல்லாஹ் கொடுப்பான், அதே டைமில் நம்மக்கிட்ட பறிச்சிடுவான். ரெண்டுமே நடக்கும். கொடுக்கவும் செய்வான், எடுக்கவும் செய்வான். ஆனால் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப சந்தோஷப்படுவோம். நமக்கு மேலும் மேலும் ஏதாவது நற்செய்திகள் வருகின்றது, நல்ல அருட்கொடைகள் வருகின்றது. அப்போ என்ன செய்வோம்? ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவே நமக்கிருந்து அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் பறிச்சிட்டானா, ஏதோ ஒரு விஷயம் அல்லாஹ் பறிச்சிட்டானா நம்மால் தாங்கவே முடியாது. நம்மக்கிட்ட அந்த நேரத்தில் என்ன வேணும்னா பொறுமை தான். தாங்க முடியாத சோதனைகள், இழப்புகள் வரும்போது நாம் என்ன செய்யணும்னா, அல்லாஹ் தானே நமக்கு தந்தா, அதை அவன் நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டான் சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட வந்துட்டாலே எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி நம்மளை ஒன்றுமே பாதிக்காது. ஈஸியாக அதுலேருந்து நம்ம கடந்து வந்துடலாம். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் மனிதனுக்கு அது ஏற்படாது. ஏன்னா இப்படி நினைப்போம், அந்த கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போது நம்மளால் தாங்க முடியாத மாதிரி ஆகிடும். நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் மனசில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. அல்லாஹ் தான் அதை நமக்கு தந்தால் நம்மக்கிட்ட எந்த நேரத்திலும் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த மனநிலையோடு நாம் இருந்தால் நம்ம எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. அதை வர வைக்கணும்னா அதுக்கும் ஒரு துவா இருக்குது. ஸ்ட்ராங்காக அந்த ஒரு விஷயம் நமக்கு வர வைக்கணும்னா அந்த துவாவை ஓதுனா என்ன நடக்கும்னா, அதாவது தாங்க முடியாத ஏதாவது கஷ்டங்கள், ஒரு இழப்புகள் ஏற்படும் போது பொறுமையாக நம்ம இந்த துவாவை ஓதுனா அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த துன்பத்தை உடனடியாக நீக்கி அதற்கு பதிலாக வேற ஒரு நல்ல விஷயத்தை தருவான். அந்த நல்ல விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இழந்தோம் பார்த்தீங்களா, அதை விட பல மடங்கு சிறந்ததாக இருக்கும். அப்படி ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே அடங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்லிவிட்டு பிறகு இந்த துவாவை ஓதுனதால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை, ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான், அதை நான் சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜூர்னி ஃபி முசீபதி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜூர்னி ஃபி முசீபதி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜூர்னி ஃபி முசீபதி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள். இறைவா, எனக்கேற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக. மிக சிறந்த ஒரு துவா. இப்போ நம்ம பொதுவாக இந்த துவாவை அந்த ஃபஸ்ட் லைன் எப்படி நம்ம பார்ப்போம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதாவது ஒரு மௌத்து செய்தி கேட்டால் இந்த ஒரு துவாவை நம்ம சொல்லுவோம். அந்த நிலையில் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் இது அதற்காகவும் நம்ம சொல்லணும். நம்முடைய நிறைய துன்பங்களுக்கு இந்த ஒரு துவாவை ஓதலாம். ஏன்னா நீங்கள் ஓதி பாருங்கள். நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒரு துவாவை ஓதி பாருங்கள். அந்த கஷ்டம் எப்படி நீங்குது சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதற்கு பதிலாக கண்டிப்பாக ஒரு நற்செய்தி வந்தே தீரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் இது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் செய்வதற்கு முன்னாடி அவங்களுக்கு வேறு ஒரு திருமணம் ஆகியிருந்தது. அவங்களுடைய கணவன் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்ல ஒரு மனுஷனாக அவங்க இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க கணவன் இறக்குறாங்க. இறந்த உடனே இவங்களால் தாங்கவே முடியல அந்த துக்கத்தை. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான்.
தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னால் இந்த துக்கத்தை தாங்க முடியல, இதிலேருந்து மீண்டு வர ஏதாவது துவா இருந்தால் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கற்றுத்தந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விட சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்ட்டு. அப்போ அவங்க எதுவுமே நபி அவர்கள் முன்னாடி ஒன்றுமே பேசாமல் மனசுக்குள்ளே அவங்க நினைக்கிறாங்க, இப்படி ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடச்சிருக்காங்க, அவங்க போயாச்சு, அல்லாஹ் அவரை என்கிட்டேருந்து பறிச்சிட்டாங்க, இதை விட சிறந்தது வேறு என்ன எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த துவாவை அவங்க நம்பிக்கையுடன் ஓதி வராங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது, ஒரு சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவங்களை திருமணம் செய்கிறாங்க. இப்போ இவங்களுடைய முதல் கணவர் என்னதான் நல்லவராக இருந்தாலும் நபி அவர்களுக்கு ஈடாக இருக்க முடியுமா? மிக சிறந்த மனிதர்களிலேயே மிக சிறந்த ஒரு மனிதரை தான் அவங்க திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ளான். அதற்கு காரணம் இந்த ஒரு துவா தான். எல்லா நேரத்திலையும் இந்த துவாவை நீங்கள் ஊதலாம். கணவனை இழந்த பெண்கள் தான் ஊதணும் இல்லை. இது ஏதாவது ஒரு துன்பம் உங்களுக்கு வருது, அந்த துன்பத்துக்காக அல்லாஹ் கிட்ட நீங்கள் பொறுத்துட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஊதுறீங்க. அதாவது நான் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கு, ஏதாவது ஒரு இழப்பு உங்களுக்கு வருது, ஏதாவது உங்கள் பொருள் காணாமல் போகுது, இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் கைவிட்டு போகுது, இது எல்லாமே அல்லாஹ் பண்ணுறது தானே, அல்லாஹ் எடுத்துட்டான், நிச்சயமாக இது எனக்கு தருவான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கூட அதுவும் அல்லாஹ் கொடுத்தது தான். இந்த சந்தோஷத்தை என்கிட்ட நீ எடுத்துட்ட, நிரந்தரம் இல்லாதது இது, நிச்சயமாக எனக்கு நீ திருப்பி தருவ சொல்லிட்டு நம்பிக்கூட நீங்கள் ஓதும்போது கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். அல்லாஹ் அந்த துன்பத்தை நீக்கி எதற்காக நீங்கள் வருத்தப்பட்டீர்களோ அதை விட பல மடங்கு சிறந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. இந்த துவாவை எத்தனை முறை ஓதுனோம்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க. கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. எந்த ஒரு துவாவாகட்டும் அந்த துவா நமக்கு மனப்பாடமாக மனசில் இருந்தால் தான் நம்மளால் எந்த நேரத்துலையும் ஓத முடியும். அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டா ஷைத்தான் கண்டிப்பாக மறக்கடிச்சிடுவான். மிக சிறந்த ஒரு துவா. கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எப்போல்லாம் வருதோ அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு துவாவை ஊதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. அல்லாஹ் ரொம்ப மன வருத்தத்தில் நான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையை என்னை விட்டு நீக்கு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். உங்கள் கஷ்டங்களை அவன் அறிவான். உங்கள் மனதில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அவன் அறிவான். என்ன ஆசைலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதையும் அவன் அறிவான். நீங்கள் நினைக்காத நேரத்தில் சிறந்த ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அமைச்சு தருவான். ஆனால் நம்பிக்கையுடன் ஓதணும், அதுதான் எப்போவுமே முக்கியம். நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. நம்பிக்கையுடன் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக மிக அழகிய முறையில் மாறும். அதை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத வகையில் அமையும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு துவா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வர வைக்க காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.